அன்பர்களுக்கு வணக்கம். எங்கே இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? பெங்களூர் வந்திருக்கிறேங்க. பெங்களூரில் வந்து இந்த புதுக்காருடைய மொத்த ஜென்ரேஷனே மாறி வந்திருக்குது. நேற்று வந்து நாங்கள் ஈவி கார் எடுத்திருந்தோம். இன்றைக்கி பெட்ரோல், அதுக்கப்புறம் சிஎன்ஜி, இந்த 2 காரையும் இன்றைக்கி ஓட்டி பார்க்க போகிறோம். இதை என்ன மாற்றங்கள் ஏது மாற்றங்கள்னு நான் சொல்கிறேன். அந்த சொல்கிறதுக்கு முன்னாடிங்க இன்றைக்கி வந்து ஆரம்ப நிலை கார், என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதே வந்து ஒருத்தர் புதுசாக ஃபஸ்ட் டைம் கார் வாங்குகிற பையர் அவர் வந்து இன்றைக்கி பெருசாக இன்றைக்கி எதிர்பார்க்குறவங்க எல்லாமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம விலை கம்மியாக கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த சேஃப்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. அப்படி வந்து ஓரளவுக்கு சேஃப்டி, ஓரளவுக்கு மைலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 17-18 கிடைக்கும். சில பேர்த்துக்கு 15 கிடைக்குது. ஒவ்வொருத்தர் ஓட்டுற பொறுத்து கிடைக்கும். நம்ம இன்றைக்கி ஓட்டும்போது என்ன மைலேஜ் கிடைக்கும், ஏது மைலேஜ் கிடைக்குன்னு பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் சேஃப்டி, மைலேஜு, செலவு கம்மியாக இருக்கணும், சர்வீஸ் பில், இது எல்லாமே இருந்து விலையும் கம்மியாக இருக்கணும். அப்படி வந்து இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக், இன்றைக்கி வந்து நம்ம என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்குன்னு இதை சொல்கிறத விடைய ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ப்ரீமியமான ஃபியூச்சர்ஸில் நிறைய கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹேட்ச்பேக்கில் முதல் முறையாக எந்த வண்டியிலையுமே இல்லாத விஷயங்களும் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.69 லட்சம், நான் சொல்கிற இன்வைஸுங்க. இதிலிருந்து ஒரு 70-80 ரூபா சேர்த்திங்க, ஒரு 5-6 ரூபாய்க்குள்ளே தான் வரும் ஃபஸ்ட்டு பேசிக் மாடல். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மாடல் வருதுங்க. ஸ்மார்ட்டு, பியூர் ப்ளஸுங்க, கிரியேட்டிவ் ப்ளஸுங்க. இதில் ஆட்டோமேட்டிக் வருது, மேனுவல் வருதுங்க. மேனுவல் 5 ஸ்பீடு, ஏஎம்டி 5 ஸ்பீடு வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் சிஎன்ஜியும் வந்துடுது. இப்போ பெட்ரோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.69 ஸ்டார்ட் ஆகி பெட்ரோல் வந்து 7.29 வரைக்கும் இருக்குது. நான் வேணால் ஒன்று பண்ணுறேனுங்க, நான் டோட்டல் வண்டியோட ப்ரைஸஸ் இங்கே போட்டுருந்துங்க. நான் ஆன்ரோடு ப்ரைஸஸ்ட்டு நான் போட்டுறேன். டாப் எண்டு ஆட்டோமேட்டிக் மேனுவல் நீங்கள் எடுத்திங்கன்னா 7.29, ஒரு 8.15 ரூபா வருங்க ஆன்ரோடு. நான் சொல்கிறது இவ்வளோ வசதிகளோட. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் இருக்குது, அதுக்கப்புறம் சிஎன்ஜி இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டே இந்தியாவிலேயே ஏஎம்டியில் சிஎன்ஜி கொடுக்குற ஒரே வண்டி டாடா டிஆர் மட்டும். அந்தளவுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வந்து முன்னோடியாக இருந்திருக்குது. அப்படி முன்னாடியே இருக்கிற வண்டியை இன்னும் வந்து மேம்படுத்தி அவங்களால எந்த அளவுக்கு மேம்படுத்த முடியுமோ, சஸ்பென்ஷன் வகையாகட்டும், இன்ஜின் வகையாகட்டும், சீட்ஸ் வகையாகட்டும், பாடியுடைய ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், முதல் வண்டியை கம்பேர் பண்ணும்போதுங்க இந்த இடம் ஏ பில்லர் ஆகட்டும், பி பில்லரு, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும், இந்த இடம் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பழைய வண்டியை கம்பேர் பண்ணும்போது இவங்க நல்ல பாடி வந்து ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன ஏதுங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போகும்போது பார்த்துக்கலாங்க. இதில் இன்ஜின் வந்து ஒரே டைப் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. 1200 சிசிங்க. அந்த 1200 சிசியில் பெட்ரோல் கம் சிஎன்ஜி ரெண்டுமே வந்துடுது. பழைய டிஆர்ஓவை கம்பேர் பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து 6 கலர் வருதுங்க. 6 கலருடைய ஃபோட்டோ நான் வேணால் இங்கே போட்டுறேன். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து இந்த கலர் பேர் வந்து வாரணாசி வைப்பு. வாரணாசி ஊர் இருக்குது வருங்க, அந்த வாரணாசி ஊருடைய நல்ல வைப்ரன்ஸுங்களாமா இந்த கலரு. சரி, எப்படிங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கலருக்கு பேர் வந்து பேங்காங் லேக். ஏன் இந்த வண்டி நிறுத்தி வச்சுருக்கிறேன்னா சிஎன்ஜி வண்டி, சிஎன்ஜியில் டாப் எண்ட் மாடல். அதுக்கு இதுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் என்ன இருக்குது இல்லைன்னு சொல்லிடுறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. மேலே வந்து டிஆர்எல்ஸ், நல்ல ஒல்லியான டிஆர்எல்ஸ் கொடுத்துட்றாங்க. மெயினான விஷயம் கீழே ஃபாக் லேம்ப் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏர் வெண்டிங்கு, 360 கேமரா வந்துடுதுங்க. அவங்களுடைய பழைய லோகோ தான். லோகோ இன்றைக்கு வரைக்கும் மாற்றவே இல்லை. ஆக்சுவலாக லோகோ மாற்றிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பானட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டே நம்ம அமுத்தினோம்னா சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சும்மா கேட்குறதுக்கு மொறுன்னு. அப்பா, பானட்டை ஓரளவுக்கு வெயிட்டாகவே இருக்குதுங்க. பானட்டை போட்டுருவோம். நல்லா இடம் பாருங்கள் எந்த அளவுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. 1200 சிசிங்க, 1.2 ரெவட்ரான் இன்ஜினு. இந்த வண்டியில் உங்களுக்கு 85 பிஹெச்பியும் 114 என்எம் டார்க்கும் கொடுக்குறாங்க. இதே சிஎன்ஜின்னு வரும்போது இதை விட ஒரு 10 பிஹெச்பி கம்மியாக வரும். நல்ல மவுண்டெல்லாம் நல்ல பெரிய மவுண்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல இருந்ததை விடங்க அந்த வைப்ரேஷன்லாம் மொத்தமாக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அந்தளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்படியே ஸ்டார்ட் பண்ணி காமிக்கலாமா, இல்லை நம்ம இதே ஸ்டார்ட் பண்ணி காமிக்கலாமா? ஓகே, நீ வேணால் பானட் க்ளோஸ் பண்ணிக்கிறியா? இந்த மைக் சவுண்டு கேட்கு இப்படி இருக்கா?
பார்க்குறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்க. 1 2 எத்தனை பேர் இன்ஜின் சவுண்டு இப்போ தான் பார்க்குறீங்களா இன்ஜின் சவுண்டு? பார்க்கறதுக்காக வந்தேன். ரெவுனா அது எக்ஸைட்டர் அமுத்துறதுங்க, அதுக்கு பேர் உருமுறது. நோ ரெவ் உருமுறது. அப்படியே அமுத்துற உருமுது பார்த்தீங்களா எப்படி சவுண்டு? இதே வந்து சாத்திட்டு இவையெல்லாம் தான் காலையில் எனக்கு காமிச்சிட்டு இருந்தது இவங்க தான். சாத்திட்டு ரெவ் பண்ணி காமிக்கிறோம். ஓப்பன் பண்ணி கேட்குறத விட வெளியே நல்லா இருக்குது. வாங்க அப்படியே சைடில் போய்க்கலாம். டிஆர்எல், ஆனால் டிஆர்எல் இந்த இடத்துல நின்று பார்த்தா தெரியுறதில்ல பார்த்தியா, இப்படி கீழே வந்தால் தான் தெரியுது, ஆனால் நேரடியாக பார்த்தா தெரியுது. ஹெட்லைட் நல்லா ஸ்லீக்காக ஸ்லிம்மாக அழகாக பண்ணிக்கிறாங்க, நல்லா மீன் கண்டு மாதிரி. இந்த பக்கம் வந்து அலைவில் டிசைன் பாருங்கள், ஒரு சின்ன கோலப்பூ டிசைன்லாம் கொடுத்துருக்குறாங்க. 175 60 15 அலைவில் வந்து டயர் சைஸ் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த மெட்டல் எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரீசைக்கிள்டு அப்படிங்க பண்ணியிருக்காங்க. அந்த மொசாய்க் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா கிட்ட வந்து விட்டு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியாக தெரியும் பாருங்க. அதே உங்கள் ஊட்டமாக அப்படி தான் சொன்னால் பஞ்சு காரில் மொசாய்க் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. மோட்டரைஸ்டு மிரருங்க, இண்டிகேட்டர் 360 கேமராவோடு வந்துடுது. ரூஃப் வந்து பிளாக்கில் கொடுத்துட்றாங்க, ஷார்க் பின் ஆட்டம் தான் வந்துடுது. இங்கே வந்து ஒரு குரோம் டிசைனில் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இந்த ரெக்வஸ்ட் சென்சார் இங்கே கொடுத்துட்றாங்க. புரோக்கால ட்ரம் பிரேக்கு, அவ்வளோதான். அப்புறம் புரோக்கால அப்படியே வந்திங்கன்னா சேம் அதே இது டீஃபோகரு, வைப்பரு, பிரேக் லைட்ஸ் வந்துடுது. இது வந்து கனெக்டிங் லைட்ஸ் இல்லைங்க. ஆக்சுவலாக முதல் வந்த புதுசில் நாங்கள் கனெக்டிங் லைட்ஸ்னு நினச்சோம். என்னென்னா அப்போ வந்து எங்களுக்கு சாவி கொடுக்கல, லான்ச் போது வந்து சாவி கொடுக்காதனால நாங்கள் என்ன நினச்சோம், இந்த ஜாயிண்ட் வந்தங்காட்டி இது வந்து கனெக்டடாக இருக்குதுன்னு நினச்சோம். இது டம்மி பாவா சும்மா தான் கொடுத்துருக்குறாங்க. 2 பக்கம் எல்இடி லைட்ஸ் மட்டும் வந்துடுது. டாட்டாவோட லோகோ சின்னதாக வந்துடுதுங்க. டியாகோ 360 கேமரா வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு ஒயிட் ரிவர்ஸ் லைட் வந்துடுது. பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. பேக் பம்பர் செட் எல்லாம் டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. அப்புறம் ரிஃப்ளெக்டிங் கல் 2 வந்துடுதுங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 242 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. பெட்ரோல் வாங்குறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இது டாப் எண்ட் மாடல். டாப் எண்ட் மாடலுக்கு ஸ்டெப்னி கொடுத்துட்டாங்க. 155 80 13 ரொம்ப சின்ன சைஸ் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நிறைய இதில் வந்து ஸ்டெப்னி கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து இவங்க உண்மையாலுமே பரவாயில்ல, பாராட்டுக்குரியது. வாங்க இப்போ புறவுக்கடை சீட்டு பார்த்துடலாம். புறவுக்கடை சீட்டு இதனோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 170 mm இருக்குதுங்க. நம்ம ஈவி பார்க்கும்போது 165 mm இருந்தது. இது வந்து 170 mm ஹைட்டு, ஏறி இறங்குறதுக்கு இருக்குது. இப்போது நம்ம என்ட்ரி லெவல் ஆரம்ப நிலையிலே நம்ம ஒரு ஹேட்ச் பேக் வாங்குகிறோம். பட்ஜெட்டாக வாங்கும்போது வந்து சின்ன வண்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு கம்மியான ஒரு வீல் பேஸில் தான் கிடைக்கும். சின்ன வண்டி தான். அந்த சின்ன வண்டியில் ஓரளவுக்கு போதுமான இடம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தள்ளி வச்சுருக்குது பின்னாடி, இருந்தாலே கால் எங்கேயும் முட்டாத அளவுக்கு இருக்குது. இப்போ என்ற உடம்புக்கு இப்போ 4 பேர் ஓரளவுக்கு ஃப்ரீயாக வந்து ஃபேமிலியோடு போகலாம். ஒரு ஃபேமிலி கார் அப்படிங்கும்போது புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க போகிறதுக்கு ஒரு அட்டகாசமான காருங்க. இது வந்து இந்த டாடா சீரியல் வரும்போது என்னமோ ஹேண்டில் சொன்னாங்க. இது என்ன ஹேண்டில்? இது ஃப்ளோட்டிங் ஹேண்டில். அப்புறம் இந்த லிவர்லாம் பாருங்கள், இது எல்லாமே மாற்றிட்டாங்க. துணி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம். முதல்ல 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்க தான் முடியும். அப்புறம் இங்கே ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. மேலே 2 ஹெட்ரெஸ்ட்டு கொடுக்கலிங்க, அட்டாச் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் ரெஸ்ட்டும் கிடையாது. மெயினான விஷயம் ரியலில் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுபோக 65 வாட்ஸு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க டைப் சியில். அது வரைக்கும் சந்தோஷம்தான். 3க்குமே சீட் பெல்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்பீக்கர் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாங்க ஃப்ரண்ட் டோரை காமிச்சிட்றேன். இது அந்த ஃப்ளோட்டிங் ஹேண்டிலு. சியராவோட இங்கே துணி எந்த அளவுக்கு துணி இருக்குதுன்னு தெரியல. இங்கே நம்ம கை வைக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே தான் கை வைப்போம். வைக்கும்போது இந்த இடம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு அழுக்காக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த இதே அமும்போது இந்த இடத்துல வந்து முட்டும். இந்த பிளாஸ்டிக் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இது வந்து ஃபுல்லாக இரும்பத்தான் இருக்குது. சில வண்டிகளில் பிளாஸ்டிக்கே இருக்கும். அதில் வந்து இப்போது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று போட்டு விட்டாங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கே கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி.
சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுதுங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இங்கே வச்சுக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்திருக்கிற இந்த டாடா டீக்கில் புதுசில் அணில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மொத்தம் வந்து 3 இடத்துல அணில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடம் ஒன்று காமிச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே 2 இடத்துல நான் காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் இந்த இது நம்மளுடைய மூஞ்சி கடிக்கிற மாதிரி வந்து ஏசி வந்து நல்லா வளைச்சி கொண்டு வந்திருக்காங்க, தெரியுதுங்களா? இது எல்லாமே நிறைய டாடா சிஆரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்குறாங்க. அப்புறம் மோட்டரிஸ்ட் மிரர், சைடு மிரர் வந்துடுது. இது 1 டச்சா? ரைட், இறங்குறது மட்டும் 1 டச்சு. இப்போ ஈவி வண்டிக்கு பஞ்சுக்கு எல்லாமே வந்து இப்படி முன்னாடி பின்னாடி தள்ளுற லிவர் வச்சுட்டாங்க. இதுக்கு அந்த லிவர் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச லைஃப் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இதை விட இது என்னென்னு தெரியல, நம்ம யூஸ் பண்ணும்போது தெரியும். ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இங்கே வந்துடுதுங்க. இது இப்போ நம்மகிட்ட இருக்கிறது மேனுவலுங்க. அங்கே இருக்கிறது வந்து சிஎன்ஜி. என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் இதில் வந்து 15 இன்ச் அலாய் வீல் வந்துடுது உங்களுக்கு. இதில் வந்து 14 இன்ச் வீல் கப்பு தான் வருது. கிரியேட்டிவ் ப்ளஸ் டாப் அண்ட் ஐசிஎன்ஜி. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 175, 65, 14 இன்ச்சு சைஸும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் பார்க்குறக்கு அதே தான் இருக்குது. ஃபாக் லேம்ப் கட் பண்ணிட்டாங்க. ஃபாக் லேம்ப் இல்லை இந்த வண்டியில். சிஎன்ஜி கொடுத்துட்டு ஃபாக் லேம்பை கட் பண்ணிட்டாங்க, அலாய் வீலை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு டயர் சைஸ் கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் சிஎன்ஜி. இது ஆட்டோமேட்டிக் சிஎன்ஜியில் அந்த நோட்டரி நாப் தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸு, நியூட்ரலு, ட்ரைவு. அடங்க ஒரு க்ரூஸ் கண்ட்ரோலை கட் பண்ணிட்டாங்க. இது ஏன் க்ரூஸ் கண்ட்ரோலை கட் பண்ண? க்ரூஸ் கண்ட்ரோல்ன்றது நல்ல மைலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் புறவுக்கால அந்த 65 வாட்ஸ் சார்ஜர் இருந்தது, அதுவும் இல்லை, அதையும் கட் பண்ணிட்டாங்க. அந்த டைப் சி சார்ஜர் ஒன்று இருக்கும். இத்தனை ஐட்டம் வந்து இதில் கட் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய ஓவரால் லென்த்து பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கு வந்து 3813 mm லென்த்துக்கு, வித் 1684 mm. இதனுடைய ஹைட்டு 1535 mm, வீல் பேஸ் 2400 mm தான். 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. இதனுடைய பெட்ரோல் கெப்பாசிட்டி வந்து 35 லிட்டரு. அவ்வளோதான். சரி வாங்க அப்படியே உள்ளே பார்த்துடலாம். ஏறக்க நல்லா தான் இருக்குது. இந்த தலை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் சூப்பர். உள்ளே ஏறினோடனே நம்மளை வரவேற்கிறது வந்து இந்த சின்ன குழந்தைகள் நம்ம படிக்கும்போது ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுருப்போம், அதே சைஸில் சேம் கேம்லின் ஜாமெட்ரி பாக்ஸ், அதே சைஸில் டிஸ்பிளே சின்னதாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளை மாதிரி கொஞ்சம் யூத்துகளுக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஏஜ்டு பேர்சன் அவங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாகவும் தெரியும், கொஞ்சம் இதாகவும் தெரியும். இது மட்டும் கொஞ்சம் ஏதாவது லேட்டஸ்ட் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்கலாம். மற்றபடி டேஷ்போர்டு கிஷ்போர்டெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா அந்த கலர் ஈவியில் வந்து எல்லாமே கிரே கலரில் கொடுத்துருந்தாங்க. இதில் எல்லாமே கருப்பாக தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா அதே டேஷ்போர்டு அதே இது தான், இவங்க வந்து இதாகவே கொடுத்துருக்கலாம், கிரே கலராகவே கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ரூமியாக, நல்லா பெருசாக அகலமாக தெரிஞ்சிருக்கும். டிஸ்பிளே வந்து 10.5 இன்ச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அது ஒயர்லெஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஐஆர்இ இருக்குதுங்க. 40 கனெக்டட் ஃபியூச்சர்ஸ்க்கு மேலே இருக்குது. நம்ம அதில் நீங்கள் அந்த ஐஆர்இ ஆப் டவுன்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸ்டேரிங்கில் வந்து டாப் மாடல் கிரியேட்டிவ் ப்ளஸ்ங்கிறாங்க. இதுலேயும் கூட லெதரு இந்த இதெல்லாம் எதுவுமே வரலைங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வருது, அதுக்கப்புறம் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வருது. நார்மல் ஹார்ன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங்கு டில்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஆடியோ மட்டும் கேட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப மோசம்னா சொல்ல முடியலைங்க, மரியாதையாக இருக்குது, ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ சவுண்டு வைக்க போகிறதில்ல. ஒரு 23, 24 ஒரு 10 to 15 வைப்போம். வைக்கிற அளவுக்கு ரொம்ப டீசெண்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏசி வென்ட்ஸ் நல்லா உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கமே நல்லா நம்ம மூஞ்சி பார்க்குற அளவுக்கு லைட்டாக திருப்பி கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது. மெயினான விஷயம் நோட் பண்ணிக்கிங்க. அதுபோக உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் 1 கொடுத்துட்றாங்க. 1 வந்து டைப் சியில் குத்தி நமக்கு வச்சுக்கலாம், 1 ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துட்றாங்க. ஈவியில் வந்து 2மே டம்மியாக கொடுத்துருந்தாங்க, சும்மா ஃபோன் வைக்கிறதுக்கு மட்டும். இதில் 1 கொடுத்துட்டாங்க ஒயர்லெஸ் சார்ஜிங். மேனுவல் இந்த டாடா சியராவுடைய பார்க்குறக்கு அதே மாதிரி இருக்குது. 5 கியர் ரிவர்ஸோட 6 கியருங்க. சிஎன்ஜிலையும் அதே தான், 5 ஸ்பீடு மேனுவல், ஏஎம்டி 5 ஸ்பீடு. அப்புறம் 2 கப் ஹோல்டரு. 2 கப் ஹோல்டருக்கு பார்த்திங்கன்னா அணில் தெரியுதுங்களா? இங்கே ஒரு அணில், டோரில் அணில், இங்கே அணில், அதுக்கப்புறம் இங்கே இருக்குன்னு பாருங்கள் அணில், இங்கே இருக்குது பாருங்கள் இந்த அணில்.
3 இடத்துல அணில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்குள்ளே ஒரு 12 வோல்ட் சார்ஜர் கொடுத்துட்றாங்க. ஒரு சின்ன ஸ்பேஸு இருந்தாலும் ஓகே. இது குழு க்ளோ பாக்ஸா? ஆமாம், இங்கே வரு போடு. குழு சீட் இல்லாட்டி இல்லை பாருங்க. குழு க்ளோ பாக்ஸ் இருக்குது. பேரண்ட் மிரர் இந்த பக்கம் இருக்குது. ஒரு மேனுவல் மிரர் கொடுத்துட்றாங்க. எல்இடி லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. சன்ரூப். இன்றைக்கி சன்ரூப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, தேவையும் இல்லை. பட் இவ்வளோ சின்ன வண்டிக்கு அதனால் வந்து இது சீட் எவ்வளோ தூரம் மேலே எடுத்து வச்சுருக்கிறாங்க. கிளச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த கிளச்சை மாற்றவே இல்லை. என்ன காரணம்னு தெரியல. நான் இது வரைக்கும் பார்த்ததுல டியாகோ ஒன்று, ஆல்ட்ரோஸ் ஒன்று. இந்த கிளச்சை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வருங்க, இப்படி தெரியுதுங்களா? இந்த 1 இன்ச்சு மட்டும் மேலே வருது கரெக்டாக. இந்த 1 இன்ச்சு ஏன் இன்னும் இந்த ப்ளே இன்னும் வச்சுருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இது ஆல்ட்ரோஸ்லேருந்து எடுக்காமல் இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வைப்ரேஷன் வந்து பெருசாக தெரியலைங்க. ஸ்டேரிங்லேயுமே தெரியல. அந்த மவுண்டு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காட்டி நல்லாவே இருக்குது ஸ்டேரிங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு. இதனுடைய ஃபீல் வந்து எங்கே தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நேமே டேஷ்போர்டில் தெரியுது சென்டரில். அதுக்கப்புறம் சீட்டு உட்காந்துட்டு இருக்கிற பாருங்க, இந்த இடத்துல லைட்டாக தெரியுது. இந்த கால் வச்சுக்கிற இட தொடையுமே சீட்லேயுமே. என்னென்னா இவங்க வந்து வெயிட்டு வந்து இந்த இதுலையெல்லாம் ஆட் பண்ணி சேஃப்டியெல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வெயிட்டை வந்து உள்ளுக்குள்ளே கம்மி பண்ணிடுறாங்களாம்மா. டேஷ்போர்ட்லேயும் சீட்லேயும் இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க வெயிட்டை கம்மி பண்ணிடுறாங்க அப்படின்னு எங்களுக்கு அந்த இது கொடுத்துட்டு இருந்தாருங்க ஒருத்தர் விளக்கம். அவர் தான் சொன்னார். இதெல்லாம் வெயிட் ஏறும்போது ஒரு 30-40-50 கிலோ ஏறும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஹேண்ட் பிரேக் நார்மல் ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. சாவி அதே சாவி தான். லாக்கு, அன்லாக்கு, டிக்கி ஓப்பன், அவ்வளோதான். லைட் ஒன்று இதுவும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் அசிஸ்டம் இருக்குதுங்க. வாய்ஸ் அசிஸ்டில் என்னென்ன வருதுன்னு தெரியல. இனி நம்ம சேவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆப்பிள் கார்ப்ளேயோட தான் இது. இப்போதைக்கு ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் ஆகிருக்குது. அதனால் ஆப்பிள் கார்ப்ளே ஏதாவது அவங்க என்னென்ன கனெக்ட் பண்ணிக்காங்கன்னு தெரில. அப்புறம் இந்த சீட்டு பெல்ட்டு போகிற இண்டிகேஷன் இதில் காமிச்சிருது சின்னதாக. அதுக்கப்புறம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோலில் என்னென்னா பழைய ஸ்டேரிங் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்டேரிங் எவ்வளவோ கொஞ்சம் பரவாயில்ல. எப்பவுமே நீங்கள் ஒரு டியாகோ வாங்கினாலும் சரி, இந்த 2 ஸ்போக் ஸ்டேரிங் டாட்டாவில் வண்டியில் வாங்கும்போது இங்கே வந்து ஹார்ன் அடிக்க வேண்டாங்க. இப்படியோ மேலேயோ இந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். அது நீங்கள் விஸ்கன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு தேடுற மாதிரி இருக்கும். ஐயோ அடிக்காத மாதிரி இருக்கு ஹார்ன்னு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வச்சுக்க எப்போவுமே கை. ஏன்னா நான் இப்போ நெக்ஸான் வாங்கினது நான் இங்கே தான் வச்சுருக்கிறேன் கை. எப்படி நம்ம ஓட்டினாலும் கை இங்கே ஹார்ன் அடிக்கிறது கீழே வச்சுக்க. இப்போ இந்த இடம் நல்லாயிருக்கும். இந்த இடம் தொட்டால் அடிக்கும். எப்பவுமே நீங்கள் அதை வச்சுங்க கணக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் இதில் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன். இனி வண்டி ஓட்டும்போது இந்த டோர் ஹேண்டில் மாற்றிருக்கிறாங்க. இவ்வளோ நீளம் பார்த்தீங்களா பார்க்குறக்கு. இதை ஏம்மா இதில் ஒரு 3 இன்ச்சு, இதில் ஒரு 3 இன்ச்சு, 6 இன்ச்சு இருக்குதுமா. 6 இன்ச்சுன்னு 6 அடி அத்தச்சோடு கொடுத்துருக்குறாங்க அடிக்கு தலைக்கு நீளமாக. இங்கே ஒரு வாய்க்கால் ஒன்று வெட்டி விட்டுருக்குறாங்க. எதுக்கு இந்த வாய்க்கால் வெட்டி விட்டுருக்குறாங்க தெரியுமா? இந்த இது வந்து கவராக இருக்குது, அப்படியே கவர் ஆகிக்கும். சரிங்க. மேக்ஸிமம் விஷயங்கள் வந்து எவ்வளோ துணி கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டுக்கு சொல்ல மறந்துட்டேங்க. இது துணி. இந்த துணி எந்தளவுக்கு அழுக்காகுன்னு தெரியல. இது நம்ம லெதர்லேயே கொடுத்துருக்கலாம் துணி இருக்கிற பக்கம் பூரா. ஏன்னா இந்த இங்கே பாருங்க கரெக்டாக நம்ம இப்படி கை வைக்கும்போது ஹேண்டர்ஸ் வந்து முட்டிக்குது. இந்த இது பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. அப்புறம் டாட்டாவில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, இப்படி உட்கார்ந்த உடனே நம்ம தொடை வந்து இங்கே முட்டுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இந்த இடத்துல முன்னாடி கொண்டு வந்துட்டு இதை அப்படியே உள்ளே கொண்டு போயிருக்கிறாங்க. என்ன தான் கொண்டு போனால் இந்த இடத்தையும் ஒன்று கொஞ்சம் சுருக்கி இது வந்து ஒன்றாவே பண்ணியிருக்கலாம். இது 2 வைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த இடத்துல கொஞ்சம் அகலமாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்மளுக்கு லைட்டாக இந்த இடம் முட்டுது தெரியுதுங்களா? இந்த இடம் முட்டு தெரியுதுங்களா? இங்கே வரும் இந்த இடத்துல கேப் இருக்குது. ஆனால் இந்த இடம் முட்டுது. இங்கே தூக்கிட்டு இருக்குது. இந்த இடம் வந்து முட்டுது. இப்போ நம்ம கிளச் அமர்த்தி கீர் போட்டுட்டு கால் இப்படி வைக்கும்போது இந்த இடம் முட்டுது. நிறைய பேர் வந்து இது என்ன நினைக்கிறாங்கன்னா முட்டக்கூடாது, கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் எனக்கு இதே மாதிரி இந்த இடத்துல முட்டும். பட் பெருசாக எனக்கு அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகலை. பட் நிறைய பேர் எங்கிட்ட சொன்ன விஷயம் இது, அண்ணா அந்த மாதிரி முட்டுதுங்கண்ணா, தொட முட்டுதுங்கண்ணா, காலை விரித்து வைக்க முடியல. இது என்னன்னாங்க ஒரு ஹேட்ச் பேக். எந்த அளவுக்கு அவங்க கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மற்ற கம்பெனியில் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது டாட்டா கம்பெனி வந்து ரொம்ப முன்னோடியாக இருக்காங்க, கொஞ்சம் அட்வான்ஸாக. இப்போ இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் என்னோட பசங்களுக்கே இன்றைக்கி இந்த வண்டியில் அவ்வளோ பிடிச்சிருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க விரும்புகிறது ஃப்யூச்சர்ஸுமே இது இந்த மாதிரி லேட்டஸ்ட் இது எல்லாமே டெக்னாலஜிகள். எது கேட்டால் ஒயர்லெஸ்ங்கிறாங்க. அப்புறம் இந்த ஈவி காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிமிஸ்ட் கொடுத்துருந்தாங்க.
ஹை பீம் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல ரொம்ப நேரம் ஹை பீமில் போனால் ஏன் இந்த வண்டியில் கொடுக்குறது தெரியல, கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. டிமிஸ்ட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ ரைட், அது கூட விடுங்க, நம்ம கையில் வச்சுட்டு வச்சுக்கலாம் துணிக்கினி. பட் இந்த ஹை பீம் அலர்ட் வந்து தயவு செஞ்சு டாட்டாக்கு நம்ம ரெக்வெஸ்ட்டு எல்லா வண்டிக்கும் வர வண்டிக்கு இனிமேல் கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நேரம் ஹை பீமில் போட்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக லோ பீம் நம்மளுக்கு நம்ம பண்ணுற மாதிரியோ சொல்லியாவது, அதாவது வாயில் சொல்லிகிட்டே இருக்கும் இண்டிகேஷனு. அப்படி இல்லையா, நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் இது கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஒரு கை ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா பொடனையோட செவிலியாக டம்னு ஒரு அடி, ஹை பீம் போடாதான் கம்மி பண்ணு அப்படின்னு. அந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் தயவு செஞ்சு ஹை பீம் யாருமே யூஸ் பண்ணாதீங்க. இல்லை எங்களுக்கு ரோடு தெரிய மாட்டேங்குதுங்க, யாருமே இல்லைன்னா ஹை பீம் போடுங்க. இப்போ நீங்கள் ஒத்த ரோட்டில் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் தாராளமாக போடுங்க ஹை பீமு. யாராவது வந்தாங்கன்னா லோ பீம் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அடிக்கடி இந்த மாத்திரக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, கை வலிக்குதுங்க அப்படின்னா லோ பீமை போட்டுட்டு இந்த லெவல் இருக்கும் பாருங்கள், ஹெட்லைட்டோட கம்மி பண்ணுறது, அந்த லெவலை தூக்கி விட்டுங்க, அழுங்காமல் மேலே போய் நின்றுக்குது. ஹை பீமுக்கும் இல்லாமல் லோ பீம் ரொம்ப கீழே இல்லாமல் நடுவில் நிற்கி, அப்படி ஆவரேஜான ஒரு ஸ்பீடு வரக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அடிக்கடி மாற்றவும் வேண்டியதில்லை, நீங்கள் அப்படி வச்சுக்க, அதுவும் சந்தோஷம்தான். தயவு செஞ்சு ஆப்போசிட்டில் வர்றவங்களும் மனுஷங்க தான், நீங்கள் அதை நினச்சிங்க. நீங்கள் ஹை பீமை போட்டு அவங்க கண்ணில் போட்டு ஒரு ஈட்டி எடுத்து கத்தி எடுத்து குத்துற மாதிரி சமமாக இருக்குது. அந்த மாதிரி ஹை பீம் ஒவ்வொருத்தன் போட்டு வர்றது இன்றைக்கி மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கே இன்றைக்கி அவ்வளோ வெறுப்பாகவும் அவ்வளோ இதாகவும் இருக்குது. ஒவ்வொருத்தன் போடுற ஹை பீம் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மற்றவங்க இப்போ எனக்கே வயசாகிடுச்சு, இப்போ என்னை விட வயசான 60 வயசு 70 வயசு வண்டி ஓட்டுறவங்களாம் நினச்சி பாருங்கள். அவங்க ஆப்போசிட் வர ஹை பீமில் நிறைய பேர் கீழே லெஃப்ட்டில் குளிக்கல் விட்டுறாங்க, நிறைய பேர் முட்டை வச்சிடுறாங்க, நிறைய பேர் டிவைடரில் தெரியாமல் அடிச்சிடுறாங்க. இது மாதிரி நிறைய விபத்துக்கள் நடந்துகிட்ருக்குது. அதனால் தயவு செஞ்சு ஹை பீம்ங்கிறது தேவையான இடத்துல யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் உங்களுக்கு மேனுவல் வண்டி நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன், சிஎன்ஜி வண்டி ஓட்டி காமிக்கிறேன். அதனுடைய மைலேஜ் ஆகட்டும், இதனுடைய நிறைய விஷயங்கள் ஆகட்டும், நம்ம என்ன ஏதுன்னு நம்ம போகும்போது வந்து பேசிக்கலாம். இதனுடைய பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்ஃபா எக்ஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்திருக்காங்க, பெட்ரோலையும் ஈவியும். சரிங்களா? சரி வாங்க இப்போ நம்ம டிரைவுக்கு போகலாம். வண்டி எடுத்தாச்சுங்க. எடுத்தோடனே அங்கே லோக்கலில் ஓட்டிகிட்டு இருந்தேங்க. சரி முதல்ல ஹைவேஸ்க்கு வந்துடலாம், லோக்கலெல்லாம் ஓட்டி பார்த்துட்டோம். என்னென்னாங்க, அந்த ஃபஸ்ட்டு கியரை போட்டு நம்ம மூவ் பண்ணும்போது மட்டும் அந்த 3 சிலிண்டருக்கு உண்டான குணத்தை காமிக்கும். அது இந்த வண்டின்னு இல்லைங்க, நீங்கள் எந்த வண்டி 3 சிலிண்டர் நீங்கள் வாங்கினீங்கனாலுமே ஃபஸ்ட்டு கியருக்கு அதனோட குணத்தை கண்டிப்பாக காட்டும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படியே மூவ் பண்ணி செகண்ட் போட்ட உடனே அவ்வளோதான். ஃபஸ்ட்டுக்கு மட்டும் லைட்டாக ஒரு ஃபீல், ஜர்க் ஃபீல் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவ்வளோதானுங்க, டக்குன்னு செகண்ட் கியர் போட்டோன்னா அப்படியே மூவ் பண்ணி வந்துட்டோம். குண்டுக்குடியெல்லாம் ஓட்டிகிட்டு தான் வந்தோம். ஸ்பீடு பிரேக் நல்லா சில இடங்களில் ஏற்றி இறக்கணும். நல்லாவே ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. என்னென்னாங்க, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, டாட்டா வந்து இப்போது இந்த சஸ்பென்ஷனுக்கு வந்து அவ்வளோ மெனக்கெட்டு வேலை செஞ்சுருக்காங்க. நான் வந்து நெக்ஸான் வாங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பல வண்டிகளை ஓட்டி பார்த்துட்டு எனக்கு நெக்ஸான் ஓட்டும்போது தான் அந்த ஃபீலே எனக்கு கிடச்சிது, சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஒரு வண்டி நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குறது நம்ம கொடுக்குற காசுக்கு ஓரளவுக்காவது சொகுசு வேணும் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த வண்டி இல்லைங்க, ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக், என்ட்ரி லெவல் ஆரம்ப நிலை. இப்போ ஸ்டார்டிங் பேஸ் மாடலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.69 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா இங்கே இருக்கிற எதுவுமே வராது, இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் வராதுங்க, இது வராது, அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் வராது, வெறும் மேனுவல் கியர் இருக்கும், செட் இருக்கும், அவ்வளோதான். 4 டோர் பவர் விண்டோ இருக்கும், அவ்வளோதான். ஆக்சுவலாக மேனுவல் இது பேஸ் மாடல் ஒன்றும் பார்க்கலிங்க, ஸ்மார்ட்டு. கண்டிப்பாக வரும்போது நான் வேணால் ரிவ்யூ பண்ணுறேன். அந்த 469க்கு என்ன கொடுக்குறாங்க ஆண்டோடு வரும்போது உங்களுக்கு 540 550 வரும் அப்ராக்சிமேட்டாக. அந்த என்ன வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிறது டாப் மாடல் மட்டும்தான் இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் முன்னாடி ஆகிட்டும், புறவுக்கால சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ டியூன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஒரு பழைய வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா டியாகோவை நேராக கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்படியே நீங்கள் அந்த புது டாட்டா டியாகோ ஷோரூம்லேருந்து எடுத்து ஓட்டுங்க, 100% உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். 100% உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாகவே. ஷேரிங் நல்லா இருக்குதுங்க. நேற்று ஓட்டின ஈவி வந்து அது ஒரு கேட்டகரி, அவர் வேறு மாதிரி, இவர் வேறு மாதிரி. இவர் வந்து அந்த பெட்ரோலுக்கு உண்டான இதில் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குதுங்க. பட் ஈவி கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கான்னு கேட்டால் இல்லை, அதை விட கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பட் நல்லா இருக்குதுங்க. என்னென்னா நான் உங்களுக்கு அந்த கிளச் அப்லேயே சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டு ஒரு இன்ச்சு கேப் ஒன்றும் அந்த ப்ளே கொடுக்குறாங்க. அது ஏன் கொடுக்குறாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது.
பிரேக்குமே ஓகேங்க. என்னென்னா தொட்ட உடனே நம்ம நல்லா டக்குன்னு பிரேக் மேலே காலை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 செகண்ட் நிற்கிது அப்படின்னா இது ஒரு 4 செகண்ட் 5 செகண்டு மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து டக்குன்னு நின்றுது. இப்போ 80 மெயின்டைன் பண்ணி மேக்ஸிமம் ஓட்டிகிட்டு இருக்கிறேனுங்க. ஒரு 19 வரைக்கும் நான் டச் பண்ணிக்கிறேன் ரேஞ்சு. அங்கே யார் நிற்கிறான், அண்ணன் கை காமிக்கிறார். மற்றபடி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, ரியர் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, பெருசாக எந்த குறையும் இல்லை. மைலேஜ் நீங்கள் ஆவரேஜாக லோக்கலில் ஓட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 14-15 கொண்டு வரலாம். இதே வந்து நீங்கள் ஹைவேஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 17-18 வரைக்கும் நீங்கள் உங்களால் கொண்டு வர முடியும் மைலேஜ். சரி, அவங்க நிற்கிறாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் பேசி முடிச்சுட்டுங்க, அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறது. இப்போ வந்து அதுக்குள்ளே வண்டி மாற்றிக்கிட்டுங்க, ஏன்னா ரூமுக்கு போக போகிறோங்களா, அதனால் வண்டியை மாற்றிக்கிட்டோம். ஏன்னா பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது மேனுவல், அவ்வளோதான் வித்தியாசம். என்னென்னா இது வந்து கொஞ்சம் பிஹெச்பி கம்மின்னு வச்சுக்கலாம். இதை எவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 74 பிஹெச்பி, ஒரு 95-96 எண்ணம் டார்க் இருக்குங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். என்ன காரணம்னா முழுக்க இது செட் பண்ணினதே வந்து மைலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான். கம்பெனி கிளைம் வந்து பார்த்திங்கன்னா 30-31 சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஆரண்டு அடிக்குது. அந்த ஆறுனெல்லாம் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் 30 சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஆவரேஜாக நம்மளுக்கு எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 22, 23, 24 வரைக்கும் நீங்கள் கொண்டு வரலாம். ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கனாலுமே அந்தளவு நீங்கள் ரேஞ்சு கொண்டு வரலாம். ஆனால் பெட்ரோல் ஓட்டுறதுக்கும் சிஎன்ஜி ஓட்டுறதுக்கும் பெரிய வித்தியாசமாக தெரியலிங்க. பெட்ரோல் ஓட்டுனா கொஞ்சம் அந்த பவர் நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஃபீலு, இந்த டார்க் கிடைக்கிது. இதே சிஎன்ஜி ஓட்டும் போது உங்களுக்கு பார்த்தீங்களா அப்படி மெதுவாக தான் வருது. இப்போ பாருங்கள், ஏற்றம் இது அப்படியே ஏற்றம் ஏறுறதே வந்து மெதுவாக தான் ஏறுவது. 73, 74, இப்போ 74 அப்படியே கிராஜுவலாக கொடுத்துட்ருக்குறோம். இதில் ஏஎம்டியில் உங்களுக்கு 5 கீர் வந்துடுதுங்க. இப்போ D5 மார்ச்சு மெதுவாக நீங்கள் அப்படியே காலை வச்சுட்டு போனீங்கன்னா பெரிய கீர் மாற வித்தியாசமே தெரியல. கீர் மாறின ஃபீல், அந்த ஏஎம்டி ஃபீலை தெரியல. நீங்கள் கிராஜுவலாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு போகும்போது கீர் மாறுறங்கிற அந்த ஃபீலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதான் நான் மெயினாக சொன்னது வந்து, இன்றைக்கி நம்ம ஒரு என்ட்ரி லெவலில் கார் வாங்கினாலும் சரி, நீங்கள் இல்லை ஓரளவுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த இது பார்க்குறீங்க ஹேட்ச்பேக் பார்க்கும்போது இது வந்து ஹேட்ச்பேக்கோட இது நீங்கள் டாப் எண்ட் மாடல் வாங்கும்போது உங்களுக்கு ப்ரீமியம் ஹேட்ச்பேக். இப்போது பெட்ரோல் மேன்யூலே வந்து உங்களுக்கு 729 இன்வைஸ், ஆண்டோடு வரும்போது 8.25 தான் வருதுங்க. இப்போ 8.25 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஃபியூச்சர்ஸோட, எவ்வளோ சேஃப்டியோட, மைலேஜு எல்லா வகையிலையுமே வந்து இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கலாம். எப்பவுமே நிறைய வீடியோக்களை நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நான் பண்ணுறது வந்து இப்போ நம்ம ஒரு லான்ச்சை கூப்பிட்ருக்காங்க. இப்போ காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் பொழுது வரைக்கும் இந்த வண்டி நம்ம ஓட்டுறது ஓட்டி பார்க்குறோம். இந்த ஃபீல் எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஓட்டுறக்கு எப்படி இருக்குது, இது என்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான். நான் சொந்த நாலேஜ்லேயும் சொந்த கருத்துலேயும் தான் வந்து நான் ரிவ்யூ சொல்கிறேன். பட் என்ன இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாப்படி நீங்கள் போய் வண்டி ஃபேமிலியோடு போய் நீங்கள் ஓட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. குறிப்பாக இந்த வண்டியில் பேடல் ஷிஃப்டர்ஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வரும் இப்போ வந்து அப்படியே 5வது கியரில் போயிட்டுருக்குது. மைனஸ் சத்தம் வருது ஓ அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க நம்மளுக்கு. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதுலேயே ஓட்டிங்க. டீலையே ஓட்டிங்க ட்ரைவில் பேடல் ஷிஃப்டர்ஸ். ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னா இல்லையா, நம்ம டப்புனு பேடல் ஷிஃப்டர்ஸ் மாற்றி இழுக்கிறனா இழுக்கலாம். அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஒரு இருங்க, இப்போ பாருங்க மைனஸ் பண்ணிட்டேன். போயிட்டுருக்கிற ஸ்பீடை விட கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. 5வது கியர் மாற்றிட்டேன். இது என்னென்னா நீங்கள் மேனுவலாக ஓட்டுறக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மாற்றி ஓட்டிங்க. நீங்கள் ஒரு சடன் பவர்ஃபுல்லான ஒரு டார்க் வேணும், ஒரு சடன் புல்லிங் வேணும், அதெல்லாம் வேணும் அப்படின்னா 100 இல்லைங்க 200% இது கண்டிப்பாக கிடைக்காது. நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற காரு, நல்ல மைலேஜ், இந்த கண்டிஷனில் நீங்கள் ஓட்டுறக்கு இந்த சிஎன்ஜி வந்து கண்டிப்பாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ மேனுவல் சிஎன்ஜிக்கும் ஆட்டோமேட்டிக் சிஎன்ஜிக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கா, மாறுமா, மைலேஜ் மாறுமா, இல்லை செலவு இது வருமானு கேட்டால் கவலையே விடாதீங்க, 100% வராது. ஏஎம்டி பொறுத்தவரை மேனுவலே தானுங்க. ஏஎம்டி அப்படிங்கிறது ஒரு மேனுவல் கூட சேர்ந்தது தான்.
அதனால் மேனுவல் என்ன செலவு என்ன இது வருதோ என்ன சர்வீஸ் பில் வருதோ அதே தான் ஏஎம்டிக்கு வரப்போகுது. என்னென்னா இனி வருங்காலத்தில் நிறையா இந்த மேனுவல் வந்து அப்படியே கம்மியாகிட்டே இருக்குது. மேக்ஸிமம் இந்த ஆட்டோமேட்டிக் கார்கள் தான் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் லோக்கல் ஓட்டுறீங்க, டெய்லி ஓட்டுறீங்க, அது உங்களுக்கு நல்ல மைலேஜோடு வேணும் அப்படின்னா இந்த சிஎன்ஜி வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை ஓட்ட எனக்கு கம்மியாக தான் இருக்குது, மாதம் கூடி நான் ஒரு 500 தான் ஓட்டுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பெட்ரோல் எடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு சிஎன்ஜி தேவையில்லை. ஒரு 500,000 தான் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு பெருசாக சிஎன்ஜி எதுவும் தேவையில்லை. என்னென்னா இந்த இந்த ஹேட்ச்பேக்லேயே இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வரவேற்கத்தக்கதாக இருக்குது. 360 கேமராவாகிட்டுங்க, நம்ம இந்த மாதிரி இண்டிகேட்டர் போடும்போது இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடு எது வரைக்கும் தெரியுதுன்னு பாருங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாலும் சரி, ரைட் இண்டிகேட்டர் போட்டாலும் சரி, நமக்கு நல்லாவே தெரியுது. இது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க, போதுங்க. என்னென்ன குழு சீட்டு தான் எதிர்பார்த்தேன் இந்த செக்மெண்ட்டில். மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவையானது பூராமே கொடுத்துட்டாங்க. துணி சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ துணி சீட்டில் வந்து உங்களுக்கு பெருசாக அந்த குழு சீட் கொண்டு வர முடியாது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த அப்டேட்டில் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தை சப்போர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. முன்னாடி இந்த தை சப்போர்ட் கொடுத்தங்காட்டி கொஞ்சம் உட்கார்றதுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கும் அந்த ஏர்போர்ட் ரோடு திரும்பணுங்களா, சரி அதுக்கு எந்த இடத்துலையும் தெரியல, கூகுள் மேப் போட்டு திருப்பினோம். எந்த மேட்டரை பேசிகிட்டு இருந்தேங்க, பட்ஜெட் வைஸும் நம்மளுக்கு ஃபேமிலிக்கு ஏற்றதும் ஒரு நல்ல வண்டி இது அமையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அமையும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில் ஹேட்ச்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஹேட்ச்பேக் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ட்ரி லெவலு. இந்த என்ட்ரி லெவலில் வந்து நிறைய பேர் வந்து ஃபியூச்சர்ஸே கொடுக்குறதே இல்லை, கொடுக்குற காசுங்க ஒருத்தா இருக்கிறது இல்லை. பட் இந்த வண்டி வந்து நீங்கள் ஒரு மிடில் மாடல் எடுத்திங்கனாலும் சரி, நீங்கள் ஒரு பியூர் ப்ளஸ் எடுத்திங்கனாலும் பியூர் ப்ளஸ்லேயும் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அந்த மாடல்ஸ்லாம் இன்னும் வரல, வந்ததுன்னா நான் உங்களுக்கு ஸ்மார்ட்டும் பியூர் ப்ளஸ்ஸும் நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேனுங்க. ஏன்னா ஸ்மார்ட்டுங்கிறது பேசிக்கு, அதுக்கடுத்து பியூர் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் ப்ளஸ்ஸு. நம்மளுக்கு இப்போதைக்கு கிரியேட்டிவ் ப்ளஸ் நம்மகிட்ட இருக்குது, டாப் அண்ட் மாடலு சிஎன்ஜி. இதுதான் இருக்கிறதே ஹையஸ்ட்னு வச்சுக்கலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8,55,000 வருதுங்க. ஆன் ரோடு வரும்போது கண்டிப்பாக 10 லட்சம் ரூபா டச் ஆகிடும். கண்டிப்பாக இது ஒரு 10-20 ரேஞ்சு வரும். இதுதான் இருக்கிறதுலே டாப்பு. என்னென்னா இவங்க ஏன் அலாய்வீலு 15 இன்ச்சு டயர்லாம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. என்ன காரணத்துக்கு இது வந்து காஸ்ட் கட்டிங்க, இல்லை சிஎன்ஜினால் விலை ஏறினங்காட்டி இவங்களால கொடுக்க முடியலையா? ஏன்னா ஒரு பெட்ரோல் மேனுவல் வந்து இவங்களால 8,5 லட்சத்துக்கு கொடுக்க முடியுது. அப்போ அப்படியே வந்து கியர் பாக்ஸு மட்டும் மாற்றுறாங்க, சிஎன்ஜி மாற்றுறாங்க. அப்போ இந்த ரெண்டுலேயும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ₹1 to ₹1.25 போட்டாலுமே 8,5 9,5 வரைக்கும் பண்ண முடியும். 9,5 10 லட்சம்னு வச்சுக்கங்க, பண்ணலாம். பட் இந்த காஸ்ட்டு கட்டிங்காக தான் எனக்கு தெரிஞ்சு கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேனுங்க. இந்த 15 இன்ச்சு வீலுமே இதுமே ஒன்று காசு கட்டிங்க, ரெண்டாவது மைலேஜ். ஏன்னா உங்களுக்கு 15 விட 14 வந்து நல்ல மைலேஜ் கிடைக்கும், நல்ல ரேஞ்சு கிடைக்கும் சிஎன்ஜிக்கு வந்து. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், நார்மலாக அந்த ஹைவேஸ் எல்லாம் விட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே இந்த நார்மல் இந்த அங்கங்கே கொஞ்சம் பேட்ச் ரோடாகவும் இருக்குது, குண்டு குழிகளும் இருக்குது. சஸ்பென்ஷன் ஸ்மூத்துங்க, இறக்குன்னு இறக்கியிருக்கிறாங்க. இப்படி ஒரு சஸ்பென்ஷனை நீங்கள் ஒரு ஹேட்ச் பேக்கில் பார்க்கவே முடியாது. அது 2,500 ரயில்வேஸில் வந்து நீங்கள் பார்க்குறக்கு வாய்ப்பே ரொம்ப கம்மி. இதுதான் குழி விடுறேன் இங்கே பார்த்துக்க எப்படி அது உடம்பு ஆடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குண்டு குழி விடும்போது அது ஆடுறது வேறேங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட். அது வந்து உங்களுக்கு 2,500 தான் உங்களுக்கு வந்து மொத்தமாக வீல் பேஸ் இருக்குது. அதுக்குண்டான ஆட்டங்கள் வந்து லைட்டாக இருக்கத்தான் செய்யும். என்னென்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது அதை விட நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குண்டு குழியில் அடி உழுகுது பாருங்க, அந்த அடி உழுகிறது எல்லாமே வந்து பெருசாக அந்த ஸ்டேரிங்கு வர்றதில்லை, எல்லாமே அந்த சஸ்பென்ஷன் தாங்கிக்குது. முன்னாடி ஆகட்டும் புறக்காலை ஆகட்டும், இது வந்து நல்லாவே தாங்கிக்குது. இதுதான் மேக்ஸிமம் உங்களுக்கு நான் எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேனுங்க. மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். திருப்பியும் சொல்லிடுறேனுங்க, இது வந்து முழுக்க என்னுடைய சொந்த நாலேஜ்லேயும் சொந்த கருத்துலேயும் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், நீங்கள் போய் ஓட்டி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி கேட்டிங்க வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். 10க்கு இதுக்கு ஒரு எத்தனை மார்க்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 மார்க்கு கன்ஃபார்மாக நான் கொடுப்பணுங்க. இது வந்து பெட்ரோலாக இருந்தாலும் சரி, சிஎன்ஜியாக இருந்தாலும் சரி.
இது வந்து ஒர்த்ஃபுல்லான வண்டி அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்தான வண்டி தான். அதுக்குள்ளேயும் இன்னொரு ஃபோன் கால் என்ன பண்ணுறது. ஆனால் ஒரு கையும் ஒரு காலுக்கு வேலை இல்லைங்க. ஏஎம்டி மெதுவாக போயிட்டே இருந்தீங்கன்னா கீர் மாறதும் கூட தெரியாது. கொஞ்சம் அமுத்துனீங்கன்னா மட்டும்தான் கீர் மாற தெரியும். அதுதான் ஏஎம்டிக்கு உண்டான குணம். ஆனால் அதையவே வந்து இந்தளவுக்கு டியூன் பண்ணிக்கிறாங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை தான். அதில் எனக்கு மேனுவல் ஓட்டும் போதும் கூட அந்த ஃபஸ்ட்டு கீருக்கு வந்து அந்த 3 கீருக்கு உண்டான அந்த குணம் தெரிஞ்சுது. ஆனால் இதுலாம் ஒன்றுமே தெரியல. ஸ்டார்ட் பண்ணி எக்ஸலேட்டர் பண்ண காலை வச்சா அது பாட்டுக்கு நெடுன்னு போயிட்டே இருக்குது. ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. செம சூப்பராக இருக்குது. இதுலேயும் பெருசாக வைப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஜிஎஸ் கேட்டேன். அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு 120 140 வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாருங்களாம்மா. வண்டி சும்மா அசராமல் போகுதுங்க, ஒரு துளியும் கூட பாடி இதெல்லாம் கிடையாது அப்படின்னாரு. பெட்ரோல் வண்டி வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் ஆகும் டக்குன்னு நம்ம நிறுத்துகிற பிரேக் மேலே காலை வைக்கிறோம்னா. இது மறுபடியும் இன்னொரு செகண்ட் 2 செகண்ட் எச் ஆகுது. இது ஒரு 7 செகண்ட் 8 செகண்ட் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஏஎம்டி ஆட்டோமேட்டிக். இப்போ பெட்ரோல் வண்டி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் வண்டி வந்து கொஞ்சம் பிரேக் கம்மியாக அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா நார்மலாகவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எல்லா வண்டியிலையுமே, இந்த ஏஎம்டி வண்டிகளில். அதனால் இது மட்டும் கொஞ்சம் பெருசாக, இந்த வண்டிகள் எந்த வண்டியுமே பெருசாக நீங்கள் வேகம் போகக்கூடாது, தவறு தான். இந்த வண்டி ஒரு 100க்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. 80 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கன்ஃபார்ம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அருமையான மைலேஜ் கிடைக்கும். அந்த ஹோட்டல் இங்கே வந்துருச்சு, ஸ்ரீநிதி வைப் ஹோட்டல். 80 மெயின்டைன் பண்ணிக்க. மேக்ஸிமம் லாங் போகிறீங்க ஹைவேஸில் யாருமே இல்லை அப்படின்னா ஒரு 100 வரைக்கும் டச் பண்ணிக்க. அதுக்கு மேலே தயவு செஞ்சு ஓட்ட வேண்டாம். இது ஹேட்ச்பேக் வண்டி. என்ன தான் இவங்க பாதுகாப்பாக 4 ஸ்டார் 5 ஸ்டார் கொடுத்தாலுமே தயவு செஞ்சு அந்த ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குதுங்க. அதனால் யார் ஓட்டினாலும் யார் வாங்கினாலும் நீங்கள் அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குறைகள் நான் நடந்த ஈவி வீடியோவிலேயே தெளிவாக நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஃபிட் அண்ட் ஃபினிஷு அவங்க 100% அதை மாற்றி கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. சின்ன சின்ன குறைபாடுகள். அதுக்கப்புறம் சர்வீஸுங்க. சர்வீஸ் இன்னுமே மேம்படுத்தணும். முதல்ல இருந்த சர்வீஸுக்கெல்லாம் இருந்ததுக்கு எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிப்படியாக மேலேறி வந்துட்டுருக்குறாங்க, அப்படியே க்ரோவ் ஆகி. ஏன்னா இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்களே இது எங்கே கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய சேல்ஸ்லேயும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ டாட்டா வந்து போன வருஷம் 2025 கம்பேர் பண்ணும்போது 41,000 வண்டி 42,000 வண்டி விற்றுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 59,000 வண்டி வந்திருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், போன வருஷத்தை விட இந்த வருஷம் சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16,000 வண்டி 17,000 வண்டி இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வண்டி நல்லா இருக்குது. வண்டி நல்லா இருக்கும்போது சில பேர், நிறைய பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறாங்க. ஓகே, வண்டி நல்லா இருக்குது, எனக்கு தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, பெருசாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வேண்டியதில்லை, அதுகளுக்கு மைலேஜும் கிடைக்கிது, பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது, சேஃப்டியும் இருக்குது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் மாறிட்டாங்க. என்னென்னாங்க, வண்டியினுடைய காலகட்டம் எல்லாமே வந்து அந்த 2000 தான். 2000 2005 2010 இந்த காலகட்டங்களில் வந்த வண்டியெல்லாம் தான் வேறு லெவலு. நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன வண்டி வேணாலும் செலக்ட் பண்ணலாம், பெட்ரோலு டீசல் அப்படின்னு. இன்றைக்கி வேறு வழி இல்லை. எல்லாமே வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு வீல் பேஸுக்கு ஒவ்வொரு வண்டி வச்சுருக்குறாங்க. டீசலுக்கு ஒரு ரேட்டு, பெட்ரோலுக்கு ஒரு ரேட்டு, இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்குறாங்க. வண்டி நீளம் இருந்த ஒரு ரேட்டு, நீளம் கம்மியாக இருந்த ஒரு ரேட்டுன்னு. அதனால் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் இந்தியாவே வந்து இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் முடிஞ்ச வரைக்கும் டாட்டா வந்து அவங்களால என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்ருக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சேஃப்டி தான். இந்த சேஃப்டியில் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் இந்த வண்டி 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. போன தடவை, இந்த தடவை 5 ஸ்டார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இவங்களுடைய ஆக்சிடென்ட் வீடியோவே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எல்லாமே நார்மலாக ஒரு இதில் போய் அடிப்பாங்க. இவங்க ஒரு போல் வச்சு ஒரு மரத்தை கொண்டு போய் அடித்தா எப்படி இம்பேக்ட் ஆகுமோ அந்தளவுக்கு காமிச்சிருப்பாங்க. இன்னொரு டாட்டா டியாகாவை கொண்டு வந்து இந்த பக்கம் அடிப்பாங்க. அடிக்கும்போது இங்கே இருக்கிற ஏ பில்லர் பி பில்லர் இருக்கிற இந்த சைடு ஏர் பேக் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஏன்னா இவங்க பேஸ் மாடல்லேருந்தே உங்களுக்கு 6 ஏர் பேக் கொடுத்துட்றாங்க. நீங்கள் 4.69 லட்சம் ஆண்டோட ஒரு 5.5 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வண்டியே பேஸு, அதுக்கே வந்து 6 ஏர் பேக் கொடுத்துட்றாங்க. அதிலிருந்து டாப் மாடல் வரைக்கும் 6 ஏர் பேக் தான். அதனால் சுற்றி ஏர் பேக் இருக்குது, வண்டியும் கெட்டி. அதனால் அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன இவ்வளோ கொடுத்துட்டு இவங்க ஒரு டேஷ்கேம் ஒன்று கொடுத்துருக்கலாம். அந்த ஃப்ளீட் ட்ராக்கோட இது நம்ம போட்டிருக்குறோம். நீங்களே தான் டேஷ்கேம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கன்சல்டேஷன் நம்பர் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பேன். அப்புறம் கீழேயும் இருக்கும். இன்றைக்கி திருப்பூர் பக்கத்தில் தான் வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேயே மாட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி வெளியூரில் இருக்கிறவங்க fleettrack.in வெப்சைட்டில் போய் வாங்கிக்கிங்க. அப்படி இல்லாட்டி அமேசானு ஃப்ளிப்கார்ட்லேயெல்லாம் இருக்குது. அதுலேயும் வேறு இப்போ நிறைய ஆஃபர் வேறு போயிட்டுருக்குதுங்களாம்மா. ஃப்ளீட்ராக் நீங்கள் அங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் டேஷ்கேமு.
அதுக்கப்புறம் இவங்களோட வெப்சைட் இருக்குதுங்க, freetrack.in. நீங்கள் அங்கே போய் கூட வாங்கிக்கலாம். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஜாமானங்களும் வச்சுருக்குறாங்க. ஃப்ரீட்ராக் போக நிறைய ஐட்டங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மிந்த்ரா ஆப் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இது 50% ஆஃபர் போட்டிருக்காங்க ஜென்ஸுக்கு எல்லாமே. இந்த பேண்ட்டு சட்டை கிட்ட இந்த மாதிரி வேணாலும் மிந்த்ரா ஆப்பில் வாங்கிக்கலாம். நான் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துறேன். நீங்கள் இப்போ என்னோடய வீடியோ பார்த்துக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா அதிலேயே காமிக்கும் இந்த ஆஃபர் இதெல்லாமே. அதெல்லாம் உங்களுக்கு அதான் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். நீங்கள் எதாவது வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க, சரிங்களா? இந்த வண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு கூடி சீக்கிரம் வந்து நம்ம கோயம்புத்தூர் எஸ்ஜே டாட்டாக்கு வந்துடும். நீங்கள் வேணால் நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்துறேங்க, நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்க வண்டி எப்போ வருதுன்னு. இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து 8ஆம் தேதி பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6ஆம் தேதி 8ஆம் தேதியான்னு தெரியல. இந்த தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் கால் பண்ணுங்கள் பார்த்துட்டு எஸ்ஜே டாட்டாக்கு பார்த்துட்டு கால் பண்ணிங்கன்னா அவங்க வண்டி வந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா உங்கள் ஃபேமிலியோடு போய் நீங்கள் ஓட்டி பாருங்கள். பெட்ரோல் இருக்குங்க, மேனுவல் இருக்குது. பெட்ரோல் மேனுவலில் சிஎன்ஜி நல்லா ஓட்டுறவங்களுக்கு இல்லை ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஃப்ரீயாக ஓட்டும். நானும் ஓட்டுவோம், ஒய்ஃப் ஓட்டுவோம், லேடிஸ் ஓட்டுவோம். அப்படின்னா லேடிஸ் ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி வந்து 100% சூட் ஆகும். இவ்வளோ இந்த ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ ஸ்மூத்தாகவும் அவ்வளோ இதாகவும் ஓட்டலாம். லேடிஸும் ஓட்டிக்கலாம், ஜென்ஸும் ஓட்டிக்கலாம். லேடிஸ் ஓட்டுறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலில் பார்க்காதீங்க, நேராக ஆட்டோமேட்டிக் வந்துடுங்க. ஏன்னா ஒரு லீனியரான பிக்கப்பு, லோவான பிக்கப்பு, நல்ல மைலேஜ். அதனால் ஏஎம்டி பெட்ரோல் நீங்கள் எடுத்துங்க. இல்லை ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா ஏஎம்டியில் நீங்கள் இதை எடுத்துங்க, ஏஎம்டியில் சிஎன்ஜி எடுத்துங்க, சரிங்களா? கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். சரி, இப்போ நாங்கள் வந்து நம்ம ஏரியா வந்துருச்சுங்க. இப்போ ஏர்போர்ட் கிட்ட நாங்கள் வந்துவிட்டோம். இது வரைக்கும் இனி அவங்க இங்கே பின்னாடி வந்துட்டுருக்குறாங்க, அவையில் ஒன்றும் காணும். அதனால் நம்ம இனி வெயிட் பண்ண போகிறோம் அவங்க வர்ற வரைக்கும். இந்த டாட்டா டியாகோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள், லுக் எப்படி இருக்குதுன்னு. முன்னாடி புறவுக்காலை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த நோட்டரி நாப் இருக்குது பார்த்துங்க, அருமையாக வேலை செய்யுது. திருப்பினோடனே நியூட்ரல் வந்துடுது, திருப்பினோடனே ரிவர்ஸ் வந்துடுது. இங்கே பாருங்க, அழகான ரிவர்ஸ். ஏன்னா இந்த டாட்டா பஞ்சில் வந்து 2 தடவை 3 தடவை சுற்றுற மாதிரி இருக்குது. இது எத்தனை நியூட்ரலு, ட்ரைவு, இதுக்கப்புறம் போக மாட்டேங்குது லாக்கு. அதாவது தான் உருளையோட சுற்றிகிட்டே இருக்குது, கிட்டு. இது பரவாயில்ல, டக்குன்னு எனக்கு அவ்வளோதான். நியூட்ரல் வச்சு நீங்கள் தயவுசெய்து ஹேண்ட் பிரேக் போட்டுன்னு எடுத்தோன்னே ஏஎம்டியில் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல போய் நிறுத்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூட்ரல் நீங்கள் வைக்கிறீங்களோ இல்லையோ, நியூட்ரலுக்கு முன்னாடியே டக்கு நீங்கள் ஹேண்ட் பிரேக் போடுங்க. அதுக்காக நீங்கள் ட்ரைவ் போட்டிங்கன்னா வண்டி கால் எடுத்திங்கன்னா மூவ் ஆகாது. பார்த்தீங்களா, எனக்கு ஹேண்ட் பிரேக் நல்லா பிடிச்சிருக்குது. வந்து நிறுத்தணும் ஹேண்ட் பிரேக். நீங்கள் வந்து இது வந்து மைண்ட் செட் வச்சுக்கோங்க எப்போவுமே, சரிங்களா? சரி, நம்ம இப்போ கிளம்புறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை டீம்.